ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி பாருங்கள் நம்ம இந்த நெல்லிக்காய் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஹெல்த்தியான நல்ல விட்டமின் நிறைஞ்சதான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் நெல்லிக்காய் எடுத்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். இது வாங்கி 2 நாள் ஆயிடுச்சு, அதனால எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இல்லை, ஆனாலும் மீடியமாக இருக்குது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடுங்க. பண்ணி தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு அதில் இட்லி தட்டு வச்சுட்டு தண்ணி இல்லாமல் இந்த நெல்லிக்காயெல்லாம் போட்டுவிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ இதை நம்ம வேக விடலாம். நல்லா வெந்து எடுக்கலாம் நண்பர்களே. இப்போது பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக வெந்தால் போதும். இனி நம்ம சர்க்கரையில் போடுவோம் இல்லை, அப்பம் கொஞ்சம் வேகும், அதனால் இந்த அளவு வெந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம், இதை ஆற விட்டுடலாம். இப்போது வானொலி அடுப்பில் வச்சுட்டு போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். இதில் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் நாட்டு சர்க்கரை, 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் உங்களுக்கு அதிகமான இனிப்பு வேணும்னா இனிப்பு அந்த அளவு போட்டுவிடுங்க. நான் நாட்டு சர்க்கரையில் பண்ணுறேன். ஒரு சிலர் நிறைய பேர் ஹனியில் தான் பண்ணுவாங்க, தேனில் பண்ணுவாங்க. கலப்படம் இல்லாத தேன் கிடைச்சா அதில் பண்ணுங்கள், அதுவும் நல்லது தான். இப்போ சர்க்கரை நல்லா கொதிச்சிருச்சு. இஞ்சி நல்லா சதைச்சி வச்சுருக்கேன். அரைக்கக்கூடாது, இந்த மாதிரி நொறுன்னு சதைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சி இதில் இருந்து நல்லா கொதித்து வேகட்டும், நல்லா இதாகட்டும். சர்க்கரை கொஞ்சம் வத்தட்டும். தண்ணி வேக வச்ச இதை தண்ணி எல்லாம் துடைச்சிட்டு நீட்டாக வச்சுருக்கேன். இப்போது அங்கங்கே லைட்டாக கோடு போட்டு கொடுத்துருங்க. ஒரு 3 மாதிரி கோடு போட்டு இந்த சர்க்கரை தண்ணியெல்லாம் பானியெல்லாம் உள்ளே இறங்குறதுக்காகத்தான். இப்போது இதில் ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுங்க. நம்ம இந்த சர்க்கரை பானியில் நெல்லிக்காய் போட்டு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. டேஸ்ட்டு மட்டும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ இந்த சர்க்கரையில் இது வேகட்டும் கொஞ்சம் நேரம். அப்படியே சர்க்கரை தண்ணியும் கொஞ்சம் வத்தட்டும். சர்க்கரை இஞ்சி எல்லாம் நெல்லிக்காயில் நல்லா பிடிச்சி நல்லா இதாகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சர்க்கரை பானி இந்த பதத்துக்கு இருக்கணும். இனி ஆறும்போது நல்லா திக்காயிடும். மூடி வைக்கக்கூடாது, கொஞ்சம் கூட ஒரு ட்ராப் கூட தண்ணி படக்கூடாது. இப்படியே வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் பாருங்க. ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷு. இந்த வீடியோ பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.